பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை நடைபெறுகிறதா என காவல்துறையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். மாவட்ட கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தலைமையில் மலையாளப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளச்சாராய ஊழல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா எனவும் தீவிர சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அரிய வகையான ராஜநாகம் பிடிபட்டது. ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மரக்கிளையில் அரிய வகையான ராஜநாகம் இருப்பதை கண்ட அப்பகுதியினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். ராஜநாகம் மரத்தின் உச்சியில் இருந்ததால் அதனை பிடிக்க தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தென்காசி தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சடித்து பாம்பை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் ராஜநாகம் மரத்துக்கு மரம் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்புத்துறையினர் ராஜநாகத்தை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனை முன்பு ஷட்டர் விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்ததற்கு இழப்பீடு கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் உள்ள தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் ஷட்டர் விழுந்ததில் ஹேம்நாத் என்ற லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். இந்த நிலையில் ஹேம்நாத் இழப்பிற்கு இழப்பீடு கோரி அவரது உறவினர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு லாரி சர்வீஸ் நிர்வாகத்தை இழப்பீடு வழங்க செய்யவே போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் அருகே கட்டட தொழிலாளி வீட்டில் 10 பவுன் நகை 20,000 ரூபாயை கொள்ளையடித்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புட்லூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ஏசையா என்பவர் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். இவர் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்ற நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 10 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்று விட்டனர். மேலும் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிவிட்டும் சென்றுள்ளனர். பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கோரி தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியமாக மாதம் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும், கடந்த 4 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. சென்னை புழல் மத்திய சிறையில் காவலர்கள் நடத்திய சோதனையில் கைதிகள் மறைத்து வைத்திருந்த 20 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சிறையில் விசாரணை பிரிவின் சமையல் அறையில் இருந்த கைதி சூரியபிரகாசை சிறை காவலர்கள் சோதனையிட்ட போது கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல பார்வையாளர்கள் நேர்காணல் அறையில் கேட்பாரற்று கிடந்த கஞ்சா பொட்டலம் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து சுமார் 20 கிராம் கஞ்சாவை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து புழல் சிறை நிர்வாகம் சார்பில் புழல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உருவாகியுள்ள புதிய அருவிகளில் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகை, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் மலைமுகடுகளில் இருந்து புதிய அருவிகள் உருவாகியுள்ளன. இதனை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நிலத்தை அளந்து கொடுக்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கீழ உப்பிலிகுண்டு கிராமத்தைச் சேர்ந்த நக்கீரன் தன்னுடைய நிலத்தை அளந்து கொடுக்க கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்றுள்ளார். இதற்காக 25,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அளித்த ரசாயனம் தடவிய நோட்டை நக்கீரன் கிராம நிர்வாக அலுவலரின் நண்பரான டெய்லர் மோகன்தாஸிடம் வழங்கும் போது கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்தனர்.
காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற புனித அந்தோணியார் ஆலய மின் அலங்கார தேர்பவனி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மின் அலங்கார தேருக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு தேர்பவனி துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து புனித அந்தோணியார் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடியபடி வீதி உலா சென்றனர். சேலம் மாவட்டம் கரியகோயில் அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேளம்பட்டு கிராமம் அருகே உள்ள கரியகோயில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் போதிய அளவு ஆசிரியர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த மலை கிராம பள்ளியில் தங்கி படிக்கும் மாணாக்கருக்கு போதிய அளவு குளியலறை மற்றும் கழிவறைகள் இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். மாணவர்களின் நலன் கருதி விரைவில் அடிப்படை வசதிகளை மலை கிராம மாணவர்களுக்கு அதிகாரிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தெலங்கானா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 1500 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழக ஆந்திர எல்லையான எளாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது செகந்திராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்த தனியார் பேருந்தில் சோதனையிட்டதில் 1500 நைட்ரோவிட் என்ற போதை மாத்திரைகள் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இந்த கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த போதை மாத்திரைகளை சென்னையில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஓடைகளுக்கு நடுவே விதிகளை மீறி மின்கம்பங்களை அமைத்துள்ளதாக ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். உசிலம்பட்டி கிராமத்திலிருந்து கண்டமனூர் வரை செல்லும் ஓடை பகுதியில் தனியார் காற்றாலைகளுக்காக மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் காலகட்டங்களில் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக ஓடை பகுதியில் உள்ள மின்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் தென்னை நாற்றுகளை விவசாயிகள் வாங்கி பயன்பெற தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். டானிஷ்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசு தென்னை நாற்று பண்ணையில் நெட்டை, குட்டை, ஹைபிரிட் ரக தென்னங்கன்றுகள் வளர்க்கப்படுகின்றன. இவை நன்கு வளர்ந்ததும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்படுவதோடு மானிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சக்கரவர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்த தகவல்களை பெற ஓமலூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம் என்றும் கூறியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். நத்தம் காமராஜ் நகரைச் சேர்ந்த மணிமாலா தனது உறவினர் மூலம் பழக்கமான அர்ஜுன் பாண்டி பழனிமுருகன் கோயிலில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி 9 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பல மாதங்களாகியும் வேலை வாங்கி தராததால் சந்தேகமடைந்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக கூறி பல மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்திருக்கிறது. ராமநாதபுரம் அடுத்த பெரியபட்டினத்தில் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஹீப்ரு மொழி கல்வெட்டை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கடற்கரை கிராமமான பெரியபட்டினம் பாண்டியர்களின் ஆட்சியில் சிறப்புடன் விளங்கிய துறைமுக பகுதிகளில் ஒன்று. இங்கு 1946ஆம் ஆண்டு மரியம் என்பவர் கல்லறையில் ஹீப்ரு மொழி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் யூத கோயில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்ததால் இந்தியாவின் முதல் யூத கோவில் பெரியபட்டினத்தில் இருந்ததாக கருதப்படுகிறது. தற்போது அதே பெரியபட்டினத்தில் தென்னந்தோப்பு ஒன்றிலிருந்து மற்றொரு ஹீப்ரு மொழி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துணி துவைக்கும் கல்லில் எழுத்துக்கள் இருப்பதை கண்ட வரலாற்று ஆய்வாளர் ஹத்தீம் அலி அதனை கண்டறிந்துள்ளார். அது நிகிமியா என்ற பெண்ணின் கல்லறையில் இருந்த கல்வெட்டு என்பது தெரியவந்துள்ளது. மேலும் அந்த கல்வெட்டு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. ஒருவேளை அது உறுதியானால் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான ஹீப்ரு மொழி கல்வெட்டாக அது அமையும். தற்போது தொல்லியல் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கல்வெட்டை ஆய்வுக்காக ராமநாதபுரம் தொல்லியல் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அது ஒரு பெண்மணியுடைய, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அரச பெண்மணியுடைய கல்லறை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க.
அதை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மொழியில் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியல. ஆனால் ஒரு பெண்மணியுடைய வரலாறு வந்து அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது. இரிடியம் கலந்த கலச விற்பனையில் முதலீடு செய்தால் 20 கோடி ரூபாய் கிடைக்கும் என கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததாக திமுக நிர்வாகி உள்பட 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை MMC காலனி காவிரி நகர் பகுதியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் என்பவர் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு அறிமுகமான கலைச்செல்வி என்பவர் இரிடியம் கலந்த கலசத்தில் சில லட்சங்கள் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் திருவள்ளூரைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான முகமது ரபியையும் தெய்வேந்திரனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னர் கலைச்செல்வியும் முகமது ரபியும் சேர்ந்து தெய்வேந்திரனிடம் பணம் பெற தொடங்கியதாக கூறப்படுகிறது. மொத்தமாக அவர்கள் 18 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் சில நாட்களில் மும்பை சென்று 20 கோடி ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம் என அவரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பணம் கிடைக்க தாமதமானதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தெய்வேந்திரன் தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கலைச்செல்வி மற்றும் முகமது ரபி மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த சட்டக்கல்லூரி மாணவர் நாள்தோறும் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீனை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் நடந்த கொலை வழக்கில் சரணடைந்த மாணவருக்கு கடந்த மே மாதம் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அதனை ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறை மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வு எழுத வேண்டியிருப்பதால் ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தேர்வு நாட்களை தவிர நாள்தோறும் காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு 8 வாரம் சேவை செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்து ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டார். கேரளாவிற்கு அனுப்பப்படும் வாத்து முட்டைகளின் விலை உயர்ந்துள்ளதால் சிவகங்கை மாவட்டத்தில் வாத்து வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம், பூவந்தி, கலியானந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் முட்டை மற்றும் இறைச்சிக்காக வாத்துகள் வளர்க்கப்படுகின்றன. வாத்துகளில் 8 வகைகள் இருந்தாலும் குள்ள வாத்துகளே இப்பகுதிகளில் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. வாத்து முட்டைகளை தமிழகத்தில் விட கேரளாவில் அதிக அளவில் விரும்பி சாப்பிடுகின்றனர். ஒரு முட்டை 7 ரூபாய் 50 காசுகள் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது விலை அதிகரித்து 9 ரூபாய் 50 காசுகள் என விற்பனை செய்யப்படுகிறது. திருப்புவனம் வட்டாரத்தில் கோடைக்கால நெல் அறுவடை தொடங்கியுள்ளதால் அறுவடை செய்யப்பட்ட வயல்கள் மேய்ச்சலுக்கு ஏற்றதாக உள்ளன. எனவே வாத்துகளுக்கு உணவு கிடைப்பதால் முட்டை உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. விலை மற்றும் உற்பத்தி உயர்வால் அதிக வருமானம் கிடைப்பதால் வாத்து வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கான கணினி பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக சிறைத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கான கணினி பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. நன்னடத்தை அடிப்படையில் சிறைவாசிகள் தேர்வு செய்யப்பட்டு கணினி தொழில்நுட்பம் தெரிந்த சிறை காவலர்களை கொண்டு பயிற்சி அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடிப்படை கணினி பயிற்சி தொடங்கி போட்டோஷாப் உள்ளிட்ட தொழில்நுட்ப பயிற்சி வரை வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் சிறைவாசம் முடிந்து வெளியே செல்வோர் சுயதொழில் அல்லது கணினி மையங்களில் பணியில் சேர்ந்து வருவாய் ஈட்டலாம் என சிறை கண்காணிப்பாளர் வினோத் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் கடந்த மே மாதம் முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 20 லட்சம் ரூபாய் கேட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அவரது நண்பர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஹோசூர் நவதியைச் சேர்ந்த வீரேஷ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது நண்பரான முரளி அதிக பணம் சம்பாதித்துள்ளதால் அவரை கடத்தி பணம் பறிக்க திட்டம் தீட்டினார். அதன்படி கடந்த ஜூலை 7ஆம் தேதி நள்ளிரவில் வீரேஷை முரளி மற்றும் அவரது கூட்டாளிகள் கிருஷ்ணகிரிக்கு கடத்தினர். அப்போது அவரது மனைவி ரேணுகா தனது கணவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே ரேணுகாவிற்கு தொலைபேசி மூலம் அழைத்த கடத்தல் கும்பல் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அவரை விடுவிப்பதாக கூறி மிரட்டினர். இந்நிலையில் தனது வங்கியில் உள்ள பணத்தை எடுத்துத் தருவதாக வீரேஷ் கடத்தல் கும்பலிடம் கூறியுள்ளார். அதன்படி அந்திவாடி சோதனைச் சாவடி அருகே அந்த கும்பல் காரில் வருவதை அறிந்த காவல்துறையினர் காரை மடக்கி பிடித்து வீரேஷை மீட்டனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.